சர்ப்ரைஸ். Dhotis and shirts நாலே Puma தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Honest, வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? Holidays நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? முதல் மரியாதை திரைப்படத்தை பாரதிராஜா சார் நாடகமாக அரங்கேற்றினாரான சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே பிறக்க எது காரணமாக அமைந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. முதல் மரியாதை கதையை எழுதியவர் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ். அந்த கதையை பாரதிராஜா அவர் சொன்னதுலேருந்து 3வது மாதத்திலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. அப்படி இருக்க முதல் மரியாதை கதையை நாடகமாக நடத்த பாரதிராஜாவுக்கு எங்கே நேரம்? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். பாரதிராஜா நாடகம் போட்டதெல்லாம் அவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னால் தான். திரைப்படத்துறைக்கு அவர் வந்ததுக்கு பின்னால் அவர் நாடகங்களை போடவே இல்லை. சாமானியன் திரைப்படத்துக்கு திரையரங்க உரிமையாளர்கள் கிட்ட பேசி விலையை குறைச்சதுனால தான் படம் 100 நாள் ஓடுச்சுன்னு ராமராஜன் சார் சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி கவர்மெண்ட் நிர்ணயிச்ச விலையில தான் பொன்னியின் செல்வனுக்கான டிக்கெட்ஸை விற்கணும்னு மணிரத்னம் சார் வலியுறுத்தியிருந்தாரு. அதனால பொன்னியின் செல்வன் பார்ட் 1 600 கோடி அண்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 350 கோடி வசூல் பண்ணுச்சு. இந்த மாதிரியான முயற்சிகளை யாரும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு அட்வைஸ் பண்ற அஜித் சார் தன்னுடைய விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூலி திரைப்படத்துக்கும் இதை பண்ணுவாங்களான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தல் உச்சன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நிர்ணயித்த டிக்கெட் விலையை தாண்டி யாருமே அதிகமாக விற்கிறதில்ல அப்படின்றது தான் உண்மை. எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்கக்கூடும். ஆனால் எனக்கு தெரிந்து 95% திரையரங்கிலே அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு தான் டிக்கெட்டுகள் இப்போது விற்கப்படுகின்றன. நடிகர் அபிஷேக் பச்சன் நடிக்கிற ஒத்த செருப்பு திரைப்படத்தினுடைய ஹிந்தி ரீமேக் என்னாச்சு அண்ட் படம் எப்போ வெளிவரும்னு லண்டன்ல இருந்து மாதவ் கேட்டிருக்காங்க. பார்த்திபனுடைய இயக்கத்திலே அபிஷேக் பச்சன் நடித்துள்ள ஒத்த செருப்பு படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு ஏன் இன்னும் வெளியாகலை அப்படின்ற கேள்வியை சில மாதங்களாகவே தொடர்ந்து பல ரசிகர்கள் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் உண்மை நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்க பார்த்திபனையே நான் தொடர்பு கொண்டேன். அந்த படத்தினுடைய வெளியீட்டில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை பற்றியும் அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் பார்த்திபன் எனக்கு ஒரு குரல் பதிவை அனுப்பியிருக்கிறார். அதை உங்கள் பார்வைக்காக இங்கே வெளியிட்டிருக்கோம், கேளுங்க. ரசிகர்கள் வந்து ட்விட்டரில் கூட அந்த படம் எப்போ ரிலீஸ்னு பல முறை கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அந்த தாமதம்னு தெரியல. முதல்ல புதிய பாதை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல அந்த படத்தை ஹிந்தியில் பண்ண சொல்லி எனக்கு வாய்ப்பு வந்தது. உள்ளே விடையக்கும் மறுபடியும் வாய்ப்பு வந்தது. எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது ஹிந்தி இப்பவும் தெரியாது, முझे ஹிந்தி நை மாலும், அவ்வளோதான் ஹிந்தியில் தெரிஞ்ச வார்த்தை. அப்போது கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்ததுனால ஆங்கிலத்தில் பேசுகிறதும் கஷ்டமாக இருந்தது எனக்கு. புதிய பாதையிலையும் உள்ளே விடையிலும் அனில் கபூர் தான் அங்கே ஆக்ட் பண்ணார். அந்த படம் ஆக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்க்ரீனில் பார்த்துருந்ததுனால நான் தாஜ் ஹோட்டல் வாசலில் நிற்கும் போது அவர் வந்தார்னா எஸ்கேப் ஆகி ஓடி போய் டாய்லெட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்குவேன். நான் அவர்கிட்ட பார்த்தா பேசி என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு கூச்சம் தயக்கம் அந்த மாதிரி. ஸோ அதனால் நிறைய ஹிந்தி பட வாய்ப்புகள் எனக்கு வந்து என்னுடைய தைரியமின்மையினால அதை நான் பண்ணலை. பட் ஒத்த செருப்பு வரும்போது ஏகப்பட்ட போட்டி அங்கே நவாஸுதீன் சித்திக் பண்ணுறதா இருந்தது, 2-3 பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தது. அதில் வந்து அமிதாப் சாரே அந்த படம் பார்த்துட்டு ஓன் ப்ரொடக்ஷனில் சரஸ்வதி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி பேர், அதில் அவங்க சொந்த படம் அது. இங்கே நம்மளுடைய சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோவில் ரொம்ப அழகான ஒரு செட்டு போட்டு தமிழை மாலை ஒரு 4 மடங்கு 5 மடங்காவது குவாலிட்டியாகவே அதே ராம்ஜி சினிமாட்டோகிராஃபி. முதல்ல சத்யா மியூசிக் பண்ணியிருந்தார், இப்போ ஹிந்திக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருந்தார். அப்படி ரொம்ப கோலாகலமாக மிக குறுகிய காலத்தில் வேகமாக நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதை பார்த்ததும் அங்கே இருக்கிற 4 ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க என்கிட்ட இருக்கிற மற்ற படங்களை ஹிந்தியில் டைரக்ட் பண்ணுறதுக்காக. அந்த ஷூட்டிங் நடந்த ஒரு 6 மாதம் டைமுக்குள்ளவே. ஸோ அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே 4 ஹிந்தி படம் பண்ணலான்ற லெவலுக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது.
இந்த சினிமாவில் வந்து உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றதை விட அந்த திறமை தியேட்டருக்கு வந்து வெற்றியாச்சா, அதுதான் கணிக்கப்படும். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இன்னும் என்ன சம்பளம்னு தெரியும். அமரனுக்கு முன்னாடி அவர் இன்னும் இளமையாக தான் இருந்தார், இதே நடிப்பாற்றில் தான் இருந்திருக்கும். பட் அந்த வெற்றி தான் வந்து எல்லாத்தையும் கணக்கிடுற மாதிரி என்னுடைய படம் வந்து, நானும் மேக்சிமம் அபிஷேக் பச்சன் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவர். அவரும் சரி ஐஸ்வர்யாயும் சரி. நான் பொன்னியின் செல்வன் ஆக்ட் பண்ணதுனால, ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் அப்போ ஐஸ்வர்யா கிட்ட நான் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஐஸ்வர்யா சொல்லி தான் அந்த படத்தை வந்து அபிஷேக் பச்சனே பார்த்தாரு. அப்படிதான் அது நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் அபிஷேக் பச்சன் வராரு. பர்த்டேனா முதல் விஷ் அவர் தான் பண்ணுறாரு. அந்த மாதிரி எல்லாமே இருக்க தவிர இந்த படம் ரிலீஸ் மட்டும் ரொம்ப பெரிய ஒரு படத்தில் இருக்கிறது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. அதை விட பெரிய மிஸ்ட்ரி இந்த படத்தோட ரிலீஸ் ஹிஸ்ட்ரி. தெரியல, தோ ஆயிடும்ன்றாங்க. அப்புறம் அது எப்படி அணுகிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவர் என்னுடைய படமும் தானே சார் அப்படின்னாரு. இப்போ மதகஜராஜா ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிற மாதிரி எல்லாருக்குமே இப்போ அதில் ஒரு பெரிய நம்பிக்கை. படத்தை ரொம்ப பிரமாதமாக எடுத்து முடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு படம். இப்போ நான் நடிக்காமல் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால இன்னும் மேலும் அதுக்குள்ளே என்னுடைய திறமையெல்லாம் நுழைச்சி, அது ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். இருக்கிற சரக்கெல்லாம் இறக்கி வச்சு அப்படி இல்லை, இருக்கிற திறமையெல்லாம் அதுக்குள்ளே நுழைச்சி பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சிறப்பாக வரும். எப்போ வந்தாலும் சிறப்பாக வரும். எப்போ வருங்கிறது நானும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானான்னு ஒரு பழமொழி. அது வந்து இங்கேயே நடக்காதப்ப அங்கே எப்படி நடக்கும். ஆனால் எனக்கு காமெடியாக வேற ஒன்று நடக்குது. தமிழை விட அந்த ஹிந்தி வந்து ரொம்ப சிறப்பான படமாக வந்தது, ஆனால் வெளியாகலை. ஆனால் இப்போ அந்த ஹிந்தி வெளியாகுமா இல்லையாங்கும் போது இந்த படம் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட, ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கொலாபரேஷனில் டென்ஷல் வாஷிங்டன் ரேஞ்சில் இருக்கிற ஒரு 3-4 ஆக்டர்ஸோட அந்த படத்தை ஹாலிவுட்டில் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்கேன். அது வந்து அடுத்த மார்ச், இந்த வர மார்ச் ஏப்ரல் போல் அதுக்கான வேலைகள் துவங்கும். ஸோ இந்த வருஷத்துலேயே அந்த படம் நடந்து முடியலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளோ நீண்ட பதில் சொல்லியும் அந்த எதிர்பார்த்த ரிலீஸ் எப்போங்கிறது தெரியல. அது எனக்கு சொல்லவும் தெரியல. கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளை பற்றி யாருமே சட்டை பண்ணாமல் இருக்கிறத விட யாரோ கேட்குறாங்கன்றது. ஸோ நான் பிளான் பண்ணி வச்சுருந்த அடுத்த ஹிந்தி படங்கள் எல்லாமே இதனால் அப்படியே கொஞ்சம் ஹோல்டில் நிற்கிறது. எதுவும் நடக்கும், விரைவில் நடக்கும். நடிகர் கவுண்டமணி கடவுள் விஷயத்தில் ரஜினிகாந்த் சார் மாதிரியா அல்லது கமல்ஹாசன் சார் மாதிரியான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கவுண்டமணியுடைய கடவுள் பக்தி பற்றி திடீர்னு ரசிகர்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு எனக்கு புரியல. கடந்த 2-3 நாட்களாக அதை ஒட்டிய கேள்வியிலே வந்து கொண்டிருக்கின்றன. கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் கடவுள் விஷயத்தில் அவர் ரஜினிகாந்த் கட்சி தான். சினிமாவில் ஃபர்ஸ்ட் காப்பின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் திரையிடுறதுனா என்ன, கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு ஜெர்மனிலேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. திரைப்படம் சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளும் முடிவடைந்து அந்த படத்தை தியேட்டரில் திரையிடலாம் அப்படின்ற நிலைக்கு அந்த படம் வரும்போது அந்த படம் சம்பந்தப்பட்ட முதல் பிரதி எடுப்பாங்க. அந்த முதல் பிரதியோடு அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாபார உரிமைகளையும் தருவதற்கு பெயர் தான் ஃபர்ஸ்ட் காப்பி. ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை ஒருத்தர் வாங்கிட்டார் என்றால் அதற்கு பின்னால் அந்த படத்தை தயாரித்தவருக்கு அந்த படத்தில் எந்த உரிமையும் இருக்காது. அமரன் திரைப்படத்தினுடைய 100வது நாள் கொண்டாட்டத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கலந்துப்பாரான்னு கோவையிலேருந்து குமார் கேட்டிருக்காங்க. அமரன் படத்தினுடைய தயாரிப்பாளர் கமல்ஹாசன். அப்படி இருக்க அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே அவர் கலந்து கொள்ளாமல் இருப்பாரா? இந்த மாத இறுதியிலே கமல்ஹாசன் சென்னைக்கு வந்துடுறார். அதனால் நிச்சயமாக அந்த விழாவிலே அவர் கலந்து கொள்வார். சார், இப்போல்லாம் நடிகர் பரத்தை ஏன் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியறது இல்லைன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த், பரத் ஆகிய இருவரும் ஏறக்குறைய 5 படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு பரத் நடிப்பிலே 2-3 படங்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. இயக்குனர் பி. வாசு சாரனுடைய திரைப்படங்களில் நடிகர் செந்திலை பயன்படுத்தாமல் வெறும் கவுண்டமணி சாரை மட்டும் பயன்படுத்தி வந்தாரே, இதுக்கான காரணம் தெரிஞ்சால் ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் எந்த காரணமும் கிடையாது. செந்தில் நடிக்காமல் கவுண்டமணி மட்டும் நடிக்க பி. வாசு இயக்கத்தில் உருவான படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படங்களில் செந்தில் நடிப்பதற்கான கதாபாத்திரம் எங்கே இருந்தது? சரியான கதாபாத்திரம் அமையாதனால்தான் அந்த படங்களில் கவுண்டமணியோடு சேர்த்து செந்திலை வாசு நடிக்க வைக்கவில்லையே தவிர செந்திலை நடிக்க வைக்க வேணாம் அப்படின்லாம் அவருக்கு எந்த எண்ணமும் இல்லை. தமிழ் சினிமாவில் வெறும் ஒரே ஒரு திரைப்படத்தை மட்டும் இயக்கி அதை காலம் கடந்த கிளாசிக் படம் ஆக்குனவர் இயக்குனர் ருத்ரையா. அவரை மாதிரி ஒரே ஒரு கிளாசிக் திரைப்படம் மட்டும் இயக்குன இயக்குனர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்கள பற்றி சொல்ல முடியுமான்னு சுவாமிமலையிலிருந்து ராகவன் கேட்டிருக்காங்க. ருத்ரையா ஒரே ஒரு கிளாசிக் படத்தை மட்டும் இயக்கினார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படம் நீங்களாக கிராமத்து அத்தியாயம் என்ற பெயரிலும் ஒரு படத்தை அவர் இயக்கினார். 3வது படத்தை இயக்குகின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான்
நம்மிடமிருந்து மறைந்து விட்டார் அவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியலும் பிரிச்சு பார்க்க முடியாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார் கூட ஓரிரண்டு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரை மாதிரி திரைப்படங்கள்ல நடிச்ச முக்கியமான அரசியல் பிரபலங்களை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரும் சினிமாவில் நடித்து விட்டு அதற்கு பின்னாலே அரசியலுக்கு வந்தவங்க தானே தவிர அரசியலில் முழுமூச்சாக இருந்துவிட்டு அதற்கு பின்னாலே சினிமாவுக்கு வந்தவங்க அப்படின்னு இவங்க யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு பல பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே சீமான் வந்திருக்கார், அவரும் சினிமாவிலேருந்து வந்தவர் தான். இப்போ விஜய் வந்திருக்கிறார், அவரும் சினிமாவிலிருந்து வந்தவர் தானே. அண்மையில் இயக்குனர் மிஷ்கின் பேசின பேச்சுக்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த வகையில் இயக்குனர் மிஷ்கின் போலி அறிவாளினோ அவர் வெளிநாட்டு படங்களை தழுவிதான் படம் எடுக்கிறார்னோ நடிகர் அருள்தாஸ் குற்றம் சாட்டியிருந்தாரு. உண்மையிலே அவர் வெளிநாட்டு திரைப்படங்களை தழுவிதான் படம் எடுக்கிறாரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. அந்த மேடையிலே மிஷ்கின் பேசிய பாணி சரியான பாணி இல்லை, அதை மட்டும் அருள்தாஸ் விமர்சித்திருந்தார்னா நல்லா இருக்கும். அதை தாண்டி தனிப்பட்ட முறையிலே மிஷ்கினை பற்றி அருள்தாஸ் விமர்சித்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆங்கில படங்களை இங்கே இருக்கிற எல்லா இயக்குனரும் தான் பார்க்குறாங்க, யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆங்கில படங்களை எல்லாம் பார்த்து விட்டு எல்லோராலும் மிஷ்கின் மாதிரி தரமாக படங்களை இயக்க முடியுமா? தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட திரைப்படமான சந்திரலேகா திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான S.S. வாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு சரியா நடிக்க தெரியலன்னு சொல்லியிருந்தாராமே, அது உண்மையான மதுரையிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜிக்கு நடிக்க தெரியல அப்படின்னு எந்த இடத்திலும் S.S. வாசன் சொன்னதாக எனக்கு தெரியல. S.S. வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர், நல்லதொரு கதாசிரியர், இதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த விமர்சகர். அப்படிப்பட்ட S.S. வாசன் நடிகர் திலகத்தை பற்றி அப்படி விமர்சிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? தமிழ் சினிமாவில் யாருக்குமே அடங்காதவர்னா நடிகவேல் M.R. ராதா சார். தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு திருச்சியிலிருந்து குணா கேட்டிருக்காங்க. நடிகவேல் M.R. ராதாவை எவருக்கும் அடங்காதவர் என்று சொல்ல முடியாது. யாருக்கு அடங்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு அவர் நிச்சயமாக அடங்குவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியிலே விமர்சிப்பது என்றால் எல்லோருக்கும் அடங்காதவர் என்று வேண்டுமானால் சொல்லலாம். நவரச நாயகன் கார்த்திக் சார் இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காரா? வெகு நாளாக அவர் திரைப்படங்களை பார்க்க முடியறது இல்லையே, அதுக்கான காரணம் தெரிஞ்சால் ஷேர் பண்ண முடியுமான்னு தேனியிலேருந்து ராமையா கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கார்த்திக் எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. பழம்பெரும் நகைச்சுவை நடிகரான ஓமகுச்சி நரசிம்மன் சார் ஹாலிவுட் திரைப்படத்தில் நடிச்சதா ஒரு செய்தியில படித்தேன். அந்த மாதிரி தமிழ் சினிமால இருந்து ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிச்ச நடிகர்கள் யார் யாருன்னு சென்னையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இந்தியன் சம்மர் என்ற படத்தில் நடிப்பதற்காக ஓமகுச்சி நரசிம்மன் அமெரிக்கா சென்றிருந்தார் என்று நான் படித்திருக்கிறேன். தமிழ் சினிமாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று நடித்த நடிகர்கள் அப்படின்னா பல பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்லலாம், தனுஷை சொல்லலாம், நெப்போலியனை சொல்லலாம். தமிழ் சினிமாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் யாருன்னு நெல்லையிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர்னா அது PR விஜயலட்சுமி தான். K. பாக்யராஜ் அறிமுகம் செய்த இவர் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே முதல் பெண் ஒளிப்பதிவாளர். உலகம் எங்கும் இருக்கிற பல்வேறு மொழிகளில் ஆண்டுதோறும் நல்ல தரமான அனிமேஷன் திரைப்படங்கள் வெளியாகுது. ஆனால் தமிழ்லையே ஒரு முழு நேர நல்ல அனிமேஷன் திரைப்படம் வெளியாகலை. அதுக்கு யாராவது முன்னெடுத்தாங்களான்னு திருப்பரங்குன்றம்லேருந்து சபரி கேட்டிருக்காங்க. பல்வேறு மொழிகளில் அனிமேஷன் படங்கள் உருவானாலும் ஆங்கில மொழியிலே உருவாகின்ற அனிமேஷன் படங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பு மற்ற மொழி படங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்றது தான் உண்மை. குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தயாராகின்ற அனிமேஷன் படங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை நம்முடைய ரசிகர்கள் தருவதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர்கள் பாட்டு எழுதும்போது தங்களுடைய பாடல்களிலே அறச்சொற்கள் விழுந்துவிடக்கூடாது அப்படின்னு மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள். அப்படி தன்னையும் மீறி தன்னுடைய படத்தில் சில அறச்சொற்கள் விழுந்ததை பற்றியும் அதனால் அந்த படம் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளானது என்பதை பற்றியும் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கட்டுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். செந்தாமரை படத்தில் தான் விஸ்வநாதன் ராமூர்த்தியோடு நான் இணைந்து பணியாற்ற தொடங்கினேன். அந்த படத்தில் 2 பாடல்களிலே அறம் விழுந்தது. பாடமாட்டேன் இனி பாடமாட்டேன் என்றொரு பாடலை அந்த படத்துக்காக நான் எழுதினேன். அந்த பாடலை பாடி நடித்த K.R. ராமசாமி அதற்கு பின்னாலே பாடவே இல்லை. ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அடிமீது அடி விழுந்த கதையுரைத்த பாவாணன் கற்பனைக்கும் முடிவு கண்டான், பாவை விழ் துயருக்கோ முடிவே இல்லை என்று எழுதினேன். செந்தாமரை படம் விழுந்தது தான் 10 ஆண்டுகள் ஆயிற்று எழுந்திருக்கு. அதுதான் பீம்சிங்குக்கு முதல் படம். ஆனால் அவருடைய இயக்கத்தில் உருவான 12வது படமாக அந்த படம் வெளியானது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார், நிச்சயம். நல்ல கண்டென்ட்டை உருவாக்கக்கூடிய கதாசிரியர்களும் இயக்குநர்களும் தமிழ் சினிமாவில் விரவி இருக்கலாம். பட் ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு இன்னும் உருவாகாமலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கும் அருண் விஜய்க்கும் ஒரு நல்ல ரேப்போர்ட் இருக்கு. தடையறுத்தாக்க ஆக்சுவலாக தடையறுத்தாக்க கதையை நான் வந்து எழுதிட்டு நான் சில நடிகர்களை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதில் 2 பெரிய நடிகர்கள் சார், இன்றைக்கும் பெரிய நடிகர்கள் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.